Welcome to Myapres Maths Academy. நாம இன்னைக்கு பார்க்க போற क्वेश्चन find the values of a and b such that the function f of x is continuous everywhere. क्वेश्चन ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x continuous everywhere கொடுத்துட்டாங்க. சோ இந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனா எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும்போது இதோட a யோட வேல்யூ என்ன b யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் உங்கள் விசுவலைஸ்க்காக நான் கிராஃபில் போடுறேன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது நமக்கு அப்படியே கையெடுக்காமல் ட்ரா பண்ண முடியும். இதுதான் எனது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இப்படி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அந்த ஏ அண்டு பியோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நம்ம தியரிட்டிக்கலாக ப்ராப்ளம் வைஸ் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ நமக்கு டெஃபனிஷன் வேணும் இல்லையா? டெஃபனிஷன் பார்ப்போமா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா டெஃபனிஷன் என்ன? எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இப்போ இதுதான் ஏன்னு வச்சுக்கோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, இந்த ஏயோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு என்ன? எக்ஸ் லெஸ் தேன் ஏ. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்ட் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. அண்ட் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும். எல்ஹெச்லும் ஆர்ஹெச்லும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் திஸ் எஃப் ஆஃப் ஏ, ஸோ இது ஏ அப்படின்னா இதோட இமேஜ் என்னது? எஃப் ஆஃப் ஏ. இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகேயா? ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா டெஃபனிஷன் என்ன? ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு அட் அ பாயிண்ட். ஓகேயா? இப்போ இதே இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் டு அட் அ பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லிடலாம்? கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். நம்மளோட ப்ராப்ளத்தில் இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இதோட எல்ஹெச்எல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் தான் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது கொடுத்துருக்க இன்டர்வல்ஸை பாருங்கள். இது ஒரு ரியல் நம்பர் லைன். எக்ஸு 2 இருக்குது, 3 இருக்குது இல்லையா? இப்போது நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் அந்த ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன, ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன, அட் அ பாயிண்ட் எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்க்க போகிறேன். அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுன்னு சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்? எக்ஸ் லெஸ் தேன் 2. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 2ல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு புரியுதா? இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் 2ல் இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி இங்கே 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதே தான். அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கும்போதும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது தான். புரியுதா? அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 2ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 2ஆக இருக்கும்போது ரைட் ஹேண்ட் லிமிட், இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் என்ன? அதுவும் ஆல்ரெடி இந்த சேம் தான். எக்ஸ் கிரேட்டர் தென் 2க்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கும் சேம் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எல்ஹெச்எலும் ஆர்ஹெச்எலும் மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சா போதும். பிகாஸ் ஆர்ஹெச்எலும் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் தான். ஓகேயா? ஸோ ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்ப்போம் சொல்யூஷன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்ன, ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 2 மைனஸ் 2 மைனஸ்னால் எக்ஸ் லெஸ் தேன் 2. ஓகேயா? 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் டிஃபர் ஆகும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது டிஃபர் ஆகாது. ஓகேயா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? லிமிட்
எக்ஸ் டென் டு 2 மட்டும் போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 2 மைனஸில் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, இங்கே நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ் லெஸ் தேன் 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் 2, அதை கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் 2, அதை மாற்றி இதை கொண்டு போட்டுறக்கூடாது. ஓகேயா? அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம லிமிட்டு நம்ம நார்மலாக லிமிட் கண்டுபிடிப்போம்ல அதே தான், எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 + 2 ஈக்குவல் டு நம்பர் 4. அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு நம்பர் 4 கிடச்சிருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறோம். RHL ஈக்குவல் டு, இப்போ லிமிட் RHLன்னு சொல்லும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 2, 2 ப்ளஸ் இல்லையா, எப்படி எழுதணும் எக்ஸ் டென் டு 2 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்னா 2க்கு பவரில் ப்ளஸ் போடுறீங்க எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் ஃபங்க்ஷன் மட்டும்தான் மாறும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நம்ம மாற்ற மாட்டோம். எக்ஸ் லெஸ் தேன் 2ன்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம மாற்றிக்குவோம். ஓகேயா? அப்போது எக்ஸு 2 ப்ளஸ்னால் எக்ஸ் கிரேட்டர் தென் 2, கிரேட்டர் தென் 2 இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ அடுத்த ஸ்டெப் எழுதும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ் டென் டு 2 மட்டும் போட்டால் போதும். 2 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 2 சார் 4, 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ given function is continuous everywhere. Therefore left hand limit equal to right hand limit equal to f of 2. இங்கே நான் எஃப் ஆஃப் 2 எழுதலை. ஏன் எழுதலைன்னா இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2நாலும் இதே ஃபங்க்ஷன் தான், எக்ஸ் கிரேட்டர் தென் 2நாலும் இதே ஃபங்க்ஷன் தான். அதனால் நான் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் எனக்கு என்ன கிடச்சிது, நம்பர் 4 கிடச்சிருக்கு. நம்பர் 4 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன கிடச்சிருக்கு 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ப்ராப்பராக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம எழுதிக்கிடுவோம். 4a மைனஸ் 2b, இந்த ப்ளஸ் 3 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் -3, தட் இஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேயா? இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பார்த்துட்டோம். இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு பார்க்க போகிறோம். ஓகே? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ல் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன. ஓகே? இதே மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு நம்பர் லைன் போட்டு எழுதுனேன் இல்லையா, இதே மாதிரி இதையும் நம்ம எழுதுவோம். என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3, இதுதான் 3. அப்போது எக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸு லெஸ் தேன் 3க்கு ஃபங்க்ஷன் என்ன, ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேயா? ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 3 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நம்ம போடக்கூடிய ஃபங்க்ஷன் இதுவாக இருக்கணும். அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 3க்கு ஃபங்க்ஷன் என்ன, இங்கேயும் சேம் தான். எக்ஸ் கிரேட்டர் தேன் 3நாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 3நாலும் இதே தான். ஓகே? இந்த ஃபங்க்ஷன் கீழே இருக்கிறது 2x மைனஸ் ஏ ப்ளஸ் பியாக இருக்கும். புரியுதா? ஃபங்க்ஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகும். எக்ஸுக்கு பதிலாக 3ங்கிற வேல்யூ நம்ம அப்படியே தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேயா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எல்ஹெச்எல் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 3 மைனஸ் எழுத தெரியணும். எக்ஸ்டெண்ட் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. அடுத்த ஸ்டெப் எழுதும்போது 3 மைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதே 3யை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 3ல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணால் 3 3s are 9, 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே? ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்துலாமா? ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம்,
இந்த 3 ப்ளஸ் எல்லாம் போட வேண்டாம், வெறுமனே 3 மட்டும் போட்டால் போதும். லிமிட் எக்ஸ் டென் டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2x மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அகைன் நீங்கள் இதை போட்டுறக்கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிறணும், இதில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் மட்டும்தான் மாறும். 2x மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 3 6 மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நான் என்ன எழுதுக்கிறேன், சின்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous everywhere, therefore அல்லது given function is continuous everywhere அப்படின்னு எழுதிக்கோங்க. therefore left hand லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். LHL ஈக்குவல் டு RHL. ஓகேயா, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3. ஆனால் எஃப் ஆஃப் 3 நான் போடலை. ஏன் போடலை, பிகாஸ் RHL ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எஃப் ஆஃப் 3யும் சேம் ஃபங்க்ஷன் தான், அதனால நான் போடலை. ஓகேயா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3. ஸோ 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 6 மைனஸ் a ப்ளஸ் b. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் 9a ப்ளஸ் a தட் இஸ் 10a minus 3b minus b that is minus 4b equal to 6 minus 3 3 which is equation number 2. ஓகேயா, இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 4a minus 2b equal to 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 10a minus 4b equal to 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயோ எலிமினேஷன் மெத்தட்லேயோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லேயோ எந்த ஒரு மெத்தட்லேயோ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஏ அண்டு பியோட வேல்யூஸை கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சது இல்லையா, 4a மைனஸ் 2b ஈக்குவல் டு 1, அதை நான் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். அது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 10a மைனஸ் 4b ஈக்குவல் டு 3 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எலிமினேஷன் மெத்தட் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எலிமினேஷன் மெத்தடுக்கு போங்க. நம்ம ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடே யூஸ் பண்ணிட்டு வந்தோமா, அதனால நான் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேயா, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஏயோட கோஎஃபிஷியன்ட், அடுத்ததாக பியோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 4 மைனஸ் 2, அடுத்து கான்ஸ்டண்ட்டாக மைனஸ் 1. அடுத்ததாக இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் ரிப்பீட் பண்ணணும், 4 மைனஸ் 2. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் 10 ஆர்டரில் எழுதிக்கோங்க. மேலே ஏ அப்படின்னா கீழேயும் ஏ வச்சுக்கோங்க, மேலே பி அப்படின்னா கீழேயும் பி, அந்த ஆர்டர்லேயே வரட்டும். 10 மைனஸ் 4 மைனஸ் 3, ஃபஸ்ட் ரெண்டையும் ரிப்பீட் பண்ணுவோம், 10 மைனஸ் 4. புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண முன்னால் ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ கண்டுபிடிக்க முன்னால் ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம டெலீட் பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேயா, இப்போ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏ 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் பார்ப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா என்ன வரும், -2 × -3 தட் இஸ் +6. அப்போது நம்ம டிட்டர்மினண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், மைனஸ் சைன் போடுவோம். அதே மைனஸ் சைன் போட்டுட்டு -4 × -1 +4. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ செகண்ட் வேரியபிள் கண்டுபிடிக்க முன்னால் செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. செகண்ட் இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, பி. அப்போ பி பை இந்த டிட்டர்மினண்ட் வேல்யூ பாருங்கள், -1 × 10, ஸோ -10. அடுத்ததாக ஃபார்முலாவில் வரும் -3 × 4 -12. அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12 ஆயிரும், which is equal to, இப்போ தேர்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்பர் 1. இந்த தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. தேர்டு கண்டுபிடிக்கணும்னா தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் பாருங்கள், 4 4s are -16. ஸோ -16 மைனஸ் 10 × -2 -20. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ +20. ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் a by 6 - 4 b by -10 + 12 that is 2 which is equal to 1/4. ஓகே, இப்போ a அண்டு பியோட வேல்யூ தானே வேணும். இப்போ இந்த நான் a/2 = 1/4 இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறேன்.
அதே மாதிரி b/2 ஈக்குவல் டு 1/4. ஓகே, இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன், இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவும் கிடச்சிரும். விச் இம்ப்ளைஸ் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a ஈக்குவல் டு 2/4. ஓகே, 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போது விச் இம்ப்ளைஸ் ஏயோட வேல்யூ என்ன எனக்கு 1/2ன்னு கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே 1 2 is 2, 2 2s are 4, therefore b ஈக்குவல் டு என்ன ஆயிரும் எனக்கு 1/2ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா நம்ம? ஆன்சர் a equal to 1/2, answer a equal to 1/2, b equal to 1/2. புரியுதா? இவ்வளோதான். ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு அட் x equal to 2 அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே f(2) ஈக்குவேட் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அட் x equal to 3ல அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதோட ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா a அண்டு பியோட வேல்யூ கிடச்சிரும். நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். எலிமினேஷன் மெத்தட் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் மயப்ளஸ் மேத்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. For more videos, like, share and subscribe to Maya Prismas Academy. Thank you.